जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्रीला प्रभुபாதி மகாராஜ் கர்ணம், என் குருநாத கர்ணம். தொடர்ந்து நம்ம கைத்தன்ய சரிதாமர் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் அடியோருடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கைத்தன்ய சரிதாமிர்தா இது வெரி வெரி உயர்தரமான ஒரு சாஸ்திரம். இதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த வகையான தகுதிகளும் கிடையாது. நமக்கு எப்ப தகுதி கிடைக்குதுன்னா, எப்ப நம்ம சைத்தன்ய மகாபுருடைய கருணையும், சைத்தன்ய மகாபுருடைய கௌரவ பிரயோஜனம், அவங்களோட தூய்மையான பக்தரோட கருணையும், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத ராச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, உங்க கருணையோட கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த புஸ்தகத்தோட ஆச்சாரியார், பிறகு அனைத்து கௌடிய வைஷ்ணவ கருணையோடும் இந்த கிளாஸ் நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லி அவங்க கிட்ட கருணை கேட்டுக்கோம். ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம 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 ஹரி ஹரி. ஓகே, சைத்தன்ய சரிதாமிர்தா இன்னைக்கு படிக்க வேண்டியது ஆதி லீலா அத்தியாயம் 1 சாப்டர் 1 ஆன்மீக ஆச்சாரியர்கள், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 59 ஸ்லோகம் 59. ஓகே, யாருக்கிட்ட புக் இருக்கோ புக்கு திறந்து வச்சுக்கோங்க. புக்கு இல்லாதவங்க நீங்க பாத்துட்டீங்கன்னா வேதாபியாசம் நீங்க திறந்து வச்சுக்கலாம். ஓகே, ததோ து சங்கம் உத்ருஷ்யா சச்சு சஸ்ஜேதா புத்தி மான் சந்தா ஏவாஷ்ய சித்தந்தி மனோ வியாசங்கம் உக்திபி. எஸ், நீங்க பாருங்க சேட்ல நம்ம வள்ளி மாதாஜி அதோட லிங்க் அனுப்பியிருக்காங்க. நீங்க ஸ்லோகம் அங்க வந்துக்கலாம். ததோது சங்கம் உத்ருஷ்யா சாட்சு சாட்சு சஸ்தேதா புத்திமான் சந்த ஏவஸ்ய சித்தந்தி மனோவியாய சங்கம் உக்திபிஹி. ததா ஆகையால், துசங்கம் தீயவர்களின் சங்கம், உட்சுஜ்யா கைவிட்டு, சட்சு பக்தர்களுடன், அஜ்ஜேதா சங்கம் கொள்ள வேண்டும், புத்திமான் புத்திசாலி மனிதன், சந்தா பக்தர்கள், ஏவ நிச்சயமாக, அஷ்ய ஒருவரது, சிந்தந்தி வெட்டி வீழ்த்துவர், மன வியாவசங்கம் எதிரான பற்றுதல்கள், உக்திபிஹி தங்களது உபதேசங்களால். மொழிபெயர்ப்பு: எனவே ஒருவன் தவறான சங்கத்தினை தவிர்த்து பக்தர்களுடன் மட்டும் சங்கம் கொள்ள வேண்டும். அத்தகு சாதுக்கள் தங்களின் அனுபவ வாய்ந்த அறிவுரைகளின் மூலமாக பக்தி தொண்டிற்கு அனுகூலமற்ற செயல்களில் மீதான ஒருவனது தொடர்பினை முடிச்சினை வெட்டி வீழ்த்தக்கூடும். எஸ், இங்கிலீஷ் வரப்படுங்க. இங்கிலீஷ்ல ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதா படிங்க. One should therefore avoid bad company and associate only with devotees. With their realized instruction, such saints can cut the knot connecting one with the activities unfavorable to devotional service. Thank you, Mataji. Esri Bhakti Vedanta Swami Srila Prabhupada Maharaj Prabhu Jai. ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது கண்டம் 26வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகத்தில் காணப்படும் இந்த ஸ்லோகம் உத்தவ கீதா என்று அறியப்படும் பகுதியின் பகவான் கிருஷ்ணர் உத்தவரிடம் பேசப்பட்டதாகும். ஸ்வர்கலோக மங்கையான ஊர்வசியுடனான புருருவாவின் கதையினை இவ்விவாதம் விளக்குகின்றது. ஊர்வசி புருருவாவை விட்டு சென்ற போது பிரிவினால் ஆழமாக பாதிக்கப்பட்ட அவர் அத்துன்பத்திலிருந்து வெளிவருவதை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது.
தெய்வீக விஞ்ஞானத்தை அறிவதற்கு விரும்பத்தகாத நபர்களின் சங்கத்தினை தவிர்க்க வேண்டும் என்பதும், தெய்வீக அறிவின் பாடங்களை கற்றுத்தரும் திறன் வாய்ந்த பக்தர்கள் மற்றும் சாதுக்களின் சங்கத்தினை எப்போது நாட வேண்டியது மிக அவசியம் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தகைய அனுபவம் வாய்ந்த ஆத்மாக்களின் சக்தி வாய்ந்த வார்த்தைகளால் இதயத்தை துளைத்து விரும்பத்தகாத சங்கத்தினால் பல்வேறு ஆண்டுகளாக சேகரித்து வைத்த எல்லா கலங்கங்களையும் போக்குகின்றது. ஆரம்ப நிலை பக்தரை பொறுத்தவரையில் 2 வகையான மனிதர்கள் சங்கம் விரும்பத்தக்கதல்ல. ஒன்று, இடையறாத புலனின்பத்தில் ஈடுபட்டிருக்கும் பௌதிகவாதிகள். 2வது, பரமபுருஷ பகவானுக்கு சேவை செய்யாமல் தங்களின் அனுமான பழக்கத்தின் அடிப்படையில் மன எண்ணங்களுக்கும் புலன்களுக்கும் சேவை செய்யும் நம்பிக்கையற்ற நபர்கள். அத்தகையோரின் சங்கத்தினை தெய்வீக உணர்வை தேடும் புத்திசாலி நபர்கள் மிகுந்த அறிவுடன் தவிர்க்க வேண்டும். ததோ துசங்கம் புத்சுர்ஜ்யா சட்சு சர்ஜேத புத்திமான் சந்த ஏவஷ சித்தந்தி மனோவியாசங்கம் முக்திபிகி. ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இங்க தொடர்ந்து வேற சாஸ்திரங்கள் எதுவும் சரி பகவான் சொன்னதை கோட் பண்ணிட்டு வர்றாரு. எதை பத்தினா ஒரு பக்தரோட சங்கம், ஒரு சாதுகளோட சங்கம், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இதை பத்தி பேசிட்டு வர்றாரு, சொல்லிட்டு வர்றாரு. யாரு? கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்ய சரிதாமிருதாவின் ஆசிரியர். ஓகேவா? அவர் தான் ஆதிலீலா, அந்திலீலா, ஆதிலீலா, மத்திலீலா, என அந்திலீலா, இந்த 3த்தையும் அவர் தான் கம்பைல் பண்றாரு. அப்ப இப்ப இங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா, இந்த 59வது ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டத்திலிருந்து 26வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றாரு. இந்த ஸ்லோகம் எங்கேருந்துன்னா பாகவத்துல 11வது காண்டத்துல ஒரு சரித்திரம் வரும், ஒரு ஸ்டோரி வரும். புரூருவான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். புரூருவா அவர் பாத்தீங்கன்னா சொர்க்கலோகத்திலேருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்வசின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப அவங்க பார்க்க ரொம்ப இந்த உலகத்துல உள்ள பெண்களை விட அதிக மடங்கு அழகா இருப்பாங்க சொர்க்கலோகத்துல இருக்கிறவங்க. அங்க சொர்க்கலோகத்துல ஒரு வேலைக்காட்சி பார்த்தா கூட அவங்க அந்த அளவுக்கு கூடிய அழகுகளை கொண்டு இருப்பாங்க. அப்ப அந்த புரூருவா என்ன ஆயிடுச்சு, அவர் ஊர்வசியோட அழகுல மயங்கி ரொம்ப காலமா இங்கே அவர் கூட உருண்டு பிறண்டு விளாண்டு அப்படியே இருப்பாரு. அப்ப ஊர்வசி டைம் முடிச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு போகும்போது அவரால் அந்த இவ்வளவு நாள் அனுபவிச்ச அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட், அந்த புலன் இன்பம் அவரால் ஸ்டாப் பண்ண முடியல. ஐயோ, அவர் போறாலே, அவர் இல்லாம நான் என்ன பண்ண போறேன், எப்படி நான் என்ஜாய் பண்ணுவேன், எப்படி என்னுடைய இன்பத்தை நான் அனுபவிப்பேன், அவர் இல்லாம என்ன பண்றது சொல்லி தவிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அந்த சரித்திரத்துல என்ன வரும்னா, அப்ப தொடர்ந்து அந்த டைம்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் டைரக்டா உத்தவருக்கு இந்த கதையை சொல்லி உத்தவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஓகே, அப்படிதான் அந்த கதை வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நானும் இது பண்ணி. பட் கிருஷ்ணர் உத்தவருக்கு பேசுவாரு. அப்ப இதுதான் உத்தவ கீதான்னு சொல்லி ஒன்னும் இருக்கும். அர்ஜுனன் கிட்ட பேசுறது பாத்துக்கிட்டீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அது அர்ஜுனன் கிட்ட பேசுறது பகவத்கீதை. இந்த மாதிரி நிறைய கீதைகள் இருக்கு. இதே பாகவத்துல உத்தவர்கிட்ட உத்தவர் பாத்தீங்கன்னா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணவரே இருப்பாரு. அப்ப உத்தவர்கிட்ட பேசும்போது அது உத்தவ கீதை. அதே போல கோபியர்கள் சில விஷயங்கள் பகவானை நினைச்சு பேசுவாங்க. அது கோபி கீதான்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிவபெருமான் கிருஷ்ணனை பத்தி பேசுவாரு. அது ருத்ர கீதா. இந்த மாதிரி பல வகையில கீதைகள் இருக்கு. ஓகேவா? ஆனா ஜெனரலா நம்ம படிக்கிறது அர்ஜுன கிட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுறது மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க. இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நான் ஒரு விஷயம் நான் சொல்றதுக்கு நான் வச்சிருக்கிறேன். அது எனக்கு யாராச்சும் ஒரு ஆள் ஞாபகப்படுத்துங்க. ஓகேவா? தயவு செய்து ஞாபகப்படுத்துங்க. மறந்துடுவேன். ஓகே, அப்ப இந்த கதையில என்னதுன்னா, அங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் டைரக்டா இந்த ஸ்லோகம் சொல்றாரு. என்ன ஸ்லோகம்? இது என்னன்னா, எப்படி நம்ம இப்ப இந்த உலகத்தோடைய மயக்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். சோ மச் என்ஜாய்மெண்ட்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த என்ஜாய்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாயில முழுகி இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா
எப்படி வந்து இந்த பந்தப்பட்ட வாழ்க்கையிலேருந்து வெளியாகி பகவானுடைய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு இங்க எந்த விஷயம் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அந்த விஷயம் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம மாட்டிக்கொண்டிருக்கோமா இல்லையா? அது எப்படி மாட்டியிருக்கோம்? உண்மையிலே நம்ம உணர்றோமா? அதை நீங்கள் உங்க கருத்துக்களை சொல்லலாம். நம்ம இந்த உலகத்துல துன்பப்படுறோமா இல்லையா? அப்படி துன்பப்படுறோம்னு சொல்லி நம்ம புக்கில் மட்டும் தான் படிக்கிறோம் பிரபு. ஆனா உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த துன்பங்களை எனக்கு உண்மையிலேயே நான் உணரல அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? ஏன்னா சில பேர் என்ன சொல்லிருக்காங்க, பிரபு நீங்க ரொம்ப துன்பம் சொல்றீங்க, எனக்கு ரொம்ப துன்பம் வருதான் பிரபு, ஆனா அதுக்கப்புறம் கடந்து போனா நல்லா தானே பிரபு இருக்கு, எல்லாம் சுகமா தானே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த உலகத்தை பத்தி, இந்த உலகம் துன்பகரமா உலகமா இல்ல ஏன் உண்மையிலே நம்ம உணர்ந்திருக்கோமா இல்லையா? உண்மையிலே நம்ம உணர்றோமா? அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா பாபு. சொல்லுங்க பிரபு. பிரபு கிருஷ்ணேஸ்வரரே துக்காலயம் அஸ்வரம்ன்றாரு. இது வந்து அவர் சொல்லிட்டாரு பிரபு. இது நம்ம ஜடப்பட்டு தானே, ஏன்னா இந்த நம்ம தவசிகள் இங்க வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது துக்காலயம் தான் பிரபு. ஆனா இதெல்லாம் நம்ம கிருஷ்ண பக்தியில் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து சந்தோஷம் நம்ம அடையிறோம். இல்ல பிரபு, என் கேள்வி என்னன்னா, பகவானுக்கு துன்பகரமா உலகம் சொல்றாரு, அந்த உண்மையிலேயே இந்த உலகம் துன்பகரமான்னு சொல்லி நம்ம உண்மையிலேயே உணர்றோமா? கண்டிப்பா பிரபு. எஸ், கண்டிப்பா துன்பப்படுறது தானே. இந்த உலகத்துல என்ன பிரச்சனை தானே அதிகமா இருக்கு, சந்தோஷம் குறவு தானே, நிம்மதி குறவு தானே. ஓகே, உணர்ந்தா ரொம்ப நல்லது பிரபு. ஹரே கிருஷ்ணா பாபு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஏன்னா இப்ப வந்து இங்க என்னன்னா, நிறைய இடத்துல வந்து புக்கில் போட்டிருக்கு, கதைகள் படிக்கிறோம், ஆனா உண்மையிலேயே வந்து பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் துன்பகரமான உலகம்னு சொல்லி நம்ம உணர்றது கிடையாது. ஏன் நம்ம இந்த உலகம் துன்பகரமான உலகம்னு சொல்லி ஏன் வந்து நம்ம உணர்றது கிடையாது? காரணம் என்ன? யார் சொல்ல முடியும்? துன்பகரமா உலகம் சொல்றீங்க பிரபு, புக்கெல்லாம் போட்டுக்கு படிக்கிறோம், அப்பப்போ துன்பம் வருது இல்லதான், ஆனா உள்ளுக்குள்ள மனசுல அது வந்து சமதல் தோணுது, தோண மாட்டேது. ஏன் நம்மளுக்கு அது வந்து முழுசா நமக்கு தோண மாட்டேது? பிரபு, ஹரி கிருஷ்ணா. சொல்லுங்க ப்ரோ. ஹரி ப்ரோ, காமா பிரபு. மாயால சிக்கி இருக்கு பிரபு. உங்க சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்ல, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. மாயால சிக்கி இருக்கிற பிரபு. மாயால பிடிக்கப்பட்டிருக்குமா? மாயால பிடிக்கப்பட்டிருக்க. ஓகே, பொதுவா சொல்லிட்டீங்க. ஓகே, மாயதான். அது எப்படி, என்ன மாதிரி பிடிக்கப்பட்டிருக்கு? யார் சொல்ல முடியும்? எனி ஐடியா ப்ரோ? ஹரி ப்ரோ சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. முக்குணத்தால மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் பிரபு, அதனாலதான் பிரபு. என்னது? முக்குணத்தால. முக்குணத்தாலுக்கு. வெரி குட். வேற வேற மாயே. ஓகே, மாயதான். எப்படி மாட்டி இருக்கும்? முக்குணத்தாலத்துல வேற எப்படி மாட்டி இருக்கும்? அறியாமையில பிரபு. மித்ரா மாதிரி. ஹரிகிருஷ்ணா. அறியாமையிலா? ஓகே, ஆனா சரியா வர மாட்டேது. எப்படி மாட்டி இருக்கும் அறியாமை? ஓகே, எப்படிப்பட்ட அறியாமை பிரபு? இந்த பௌதிக இன்பத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம், அதனாலயா பிரபு? தெரியலையா? பௌதிக இன்பம். ஓகே, வெரி குட் மாதாஜி. அல்ல ஆன்சர். வள்ளி மாதிரி சொல்லுங்க, மைக்கு திறந்தீங்க. 6 விதமான குணங்களை மாட்டிக்கிட்டு இருக்கோம் பிரபு. 6 விதமான குணங்கள் என்ன சொல்லுங்க? 6 விதமான குணங்கள். நான் முக்குணம் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க. இல்ல பிரபு, குணம் அது வந்து என்ன சொல்லுவாங்க, கோபம், ஆசை, எல்லா அந்த இதுல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் பிரபு. ஒரு சமயம் அது வந்து வெறுத்து போறோம் ஒரு அந்த இதுல. அந்த விஷயமே நம்மளுக்கு கிடைச்சிட்டோன்னே அது வந்து நம்ம வந்து ஓகே இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அப்ப இந்த மாதிரி விஷயம் வந்து எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சிடும் சொல்லி அதுலயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். சுத்தி அதுலயே நம்ம வந்துகிட்டு இருக்கோம் பிரபு. ஆசையினால. ஓகே, வெரி குட். ஏன்னா நம்ம மாயன்னு பொதுவாக சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். அப்புறம் நிறைய மாய கிளாஸ் நிறைய கேட்கிறோம். ஆக்சுவலி வந்து என்னன்னா, நம்ம வந்து உணர்ந்தா ரொம்ப நல்லது. ஆனா நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நான் ஏற்கனவே இங்க சொன்ன கிளாஸா இல்ல எங்க சொல்றேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அன்னைக்கு எங்கேயும் நான் சொன்னேன், நம்மளுக்கு வந்து நாலேஜ் இருக்கு, ஆனா அது வந்து அதாவது ஞானம், ஆனா அது விஞ்ஞானம் மாற மாட்டேது. ஞானம்னா வந்து என்னன்னா நாலேஜ், அறிவு. அது எங்க இருக்குன்னா வெறும் நம்ம காதுல கேட்கிறோம், எங்க மைண்ட்ல இருக்கும். ஓகேவா? அந்த ஞானம் விஞ்ஞானமா மாறணும்னா அது ரியலைசேஷன்ல வரணும். ரியலைசேஷன் உணர்தல்ல வரணும். அது எப்ப வரும்னா இங்க இருக்க நாலேஜ் மனதில் இறங்கி இங்க வரணும். அப்பதான் நம்ம உணர முடியும். ஓகேவா? அப்ப அந்த இங்க உள்ள விஷயம்
இங்க நாலேஜா மட்டும் இருக்கிறது நமக்கு ரியலைசேஷன்ல வரணும்னா, நம்ம உணரணும்னா நமக்கு இங்க ஒரு விஷயம் தேவைப்படுது. இங்க ஒரு மீட்டர் தேவைப்படுது. என்னது அது? இங்க இப்ப ஞானம் நிறைய கேட்கிறோம், நிறைய கிளாஸ் முட்டை கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். பக்தி பிரிஷா, பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, ஸ்பெஷல் கிளாஸ், அந்த கிளாஸ், மகாராஜ் கிளாஸ், எல்லா கிளாஸ் கேட்கிறோம். கேட்கிற நாலேஜ் நாலேஜாவே தான் இருக்குதே தவிர அது ஏன் விஞ்ஞானமா இறங்கி வர மாட்டுது? இங்க உள்ளது இங்க ஏன் இறங்கி வர மாட்டேது? விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம்னா, ஞானம் என் விஞ்ஞானம், அதாவது நாலேஜ், அப்புறம் பாத்தீங்கன்னா ரியலைசேஷன். அந்த ரியலைசேஷன், அந்த உணர்தல் ஏன் வர மாட்டுது? உணர்தல் வந்துச்சுன்னா அதுக்கு மிகப்பெரிய சிம்டம், நம்ம இந்த உலகத்து மீது எந்த வகையான பட்டுதலும் இருக்காது. இந்த உலகத்து மீது நமக்கு பாத்தீங்கன்னா எப்படா இங்கேருந்து கிளம்பி போகணும்னு சொல்லி இருக்கும். அது சும்மா வெறுப்புல வீட்டுல சண்டை போட்டோம், அதனால ஐயோ இந்த உலகத்தை விட்டு போயிடும், அந்த மாதிரி வரக்கூடாது. உண்மையிலே இந்த உலகம் பிடிக்காம, இந்த உலகம் இது துச்சமான உலகம், இந்த உலகம் ஒரு சாக்கடையான உலகம், இந்த உலகம் இது நம்ம ஒரு துன்பகரமான உலகம் எப்ப புரிய வரும்னா, நம்ம உயர்தரமான டேஸ்ட் எடுக்கணும். தத்தாம் பரமம் பவா. தத்தாம் பரமம் பவான்னு என்ன அர்த்தம்னா, நம்ம உயர்தரமான லோகத்தோடைய அங்குள்ள இன்பத்தை எடுக்கணும். அங்கு உள்ளது இன்பத்தை எடுத்தாதான் நம்ம இங்க இருக்கிறது சாக்கடைன்னு புரியும். இங்க நம்ம கோபத்திலயோ, புருஷன் ஏசிட்டா, மனைவி ஏசிட்டா, பிள்ளை ஏசிச்சு, அந்த வெறுப்புல இந்த உலகத்துல இருந்து என்ன புரியும், அந்த மாதிரி வெறுப்பு வரக்கூடாது. அது பாத்தீங்கன்னா சும்மா அது இடிமின்ற மாதிரி திடீர்னு அப்ப திருப்பி ஐயோ என் தங்கமே, அப்ப திருப்பி அங்க திருப்பி போயிடும். அந்த பிள்ளை திட்டும் போது, இல்ல மனைவி திட்டும் போது, இல்ல ஹஸ்பண்ட் திட்டும் போது, இந்த உலகத்துல இருந்து எப்படியா இருக்கணும், இந்த உலகத்துக்கு போயிடலாம், அதான் புருப்பு சொல்ற கிளாஸ் சொல்லி இருக்கிறாரு, இந்த உலகம் துன்பகரமான அதான் துன்பம் வந்துட்டே இருக்கு, அந்த மாதிரி வரக்கூடாது. வெறுப்பு என்பது அந்த மாதிரி வரக்கூடாது. வெறுப்பு என்பது அந்த உலகத்துடைய டிட்டாச்மெண்ட், அதாவது பற்றற்ற தன்மை எப்படி வரணும்னா, பகவானுடைய ஆன்மீகத்துல பகவான நாமத்துல டேஸ்ட் ஏற்படுத்தி, அதுல நாம டேஸ்ட் கிடைச்சி, அதுக்கப்புறம் இது விடணும். இப்போ ஒரு பேபிக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு ஒரு 5-6 வயசு பசங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கிட்ட நீங்க போயிட்டு இதை ஒரு சாதாரண ஒரு 50 சேன் 20 சேனோட ஒரு மலேசியால விற்கும், அந்த பாப்பேஷன் விற்கும், சும்மா கலர் தண்ணி விற்கும், அப்படியே ஐஸ் கட்டி வச்சுக்கோ, அப்படி சும்மா ஒரு கலர் தண்ணி தான். அது பாத்தீங்கன்னா ரொம்ப முந்தில 20 காசு தான் அது. ஓகேவா? அந்த ஐஸ்ல ஜஸ்ட் சீனி ஒரு கலர் மட்டும் தான் இருக்கும். ஆனா அவங்க கிட்ட போயிட்டு, தம்பி தம்பி உனக்கு கொனேட்டோ ஐஸ் 2 வழி 3 வழி 4 வழி 5 வழியோட கொனேட்டோ ஐஸ் கொடுத்தீங்கன்னா, அவன் போப்ப ஐஸ் 20 காசு போப்ப ஐஸ் எடுப்பானா, இல்ல 5 வழியோட கொனேட்டோ ஐஸ் எடுப்பானா? எந்த ஐஸ் எடுப்பான் அவன்? எடுப்பாங்க. 5 வழியோட கொனேட்டோ ஐஸ் தான் எடுப்பாங்க. ஏன் அவன் எடுக்கிறான் அத? அதுதான் ருசி அதிகம். அதுல அவனுக்கு ருசி அதிகம் சொல்லி அவனுக்கு எப்படி தெரியுது? அவன் அதை அவங்க டேஸ்ட் பண்ணிருப்பாங்க ஒரு வாட்டி, இல்ல எங்கேயாச்சும் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம நாம ஜபம் பண்ண நமக்கு டேஸ்ட் கிடைக்க, அந்த டேஸ்ட் நமக்கு கண்டினியூஸா எப்ப கிடைக்குதோ, அந்த பிரேம பக்தி, அந்த அந்த நாமத்தை ருச்சி எப்ப கிடைக்குதோ, அப்ப வரும் பாருங்க ஒரு டிட்டாச்மெண்ட். அதுதான் இஸ் ஒரிஜினல் டிட்டாச்மெண்ட். அதுதான் ஒரிஜினல் பற்றற்ற தன்மை. சும்மா வீசில ஏசிட்டாங்க, பக்கத்து வீட்டுல ஏசிட்டாங்க, நான் மார்க் குறைவா எடுத்துட்டேன், எனக்கு கம்பெனில ஏசுறாங்க, என் பொண்டாட்டி ஏசுறா, என் புருஷன் ஏசுறா, என் பிள்ளைங்களை ஒதுக்கிருச்சு, அதுல வர வெறுப்பு உண்மையிலே பற்றற்ற தன்மை, அந்த வெறுப்பு கிடையாது. நல்லா டீட்டெயிலா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது சும்மா அங்க வீட்டுல பிரச்சனை அதனால வருது, திருப்பி பிள்ளைங்க கூப்பிட்டோம்னா திருப்பி நம்ம போயிருவோம், திருப்பி ஹஸ்பண்ட் கூப்பிட்டோம்னா திருப்பி மனைவி மனசுல மாறிடும். அது என்ன, அதுதான் என்ன சொல்லுவோம், மகாபுரம் சொல்றது மார்க்கெட்ட வைராக்கியா. மார்க்கெட்ட வைராக்கியம் என்ன, குரங்கு ரினானிசேஷன், மங்கி ரினானிசேஷன். அதாவது அது ஒரு குரங்கு கிட்ட நீங்க வாழைப்பழத்தை தூக்கி போட்டீங்கன்னா அது வாழைப்பழம் பிடிச்சிக்கும், அடுத்து வேணும்னு தூக்கி போட்டீங்கன்னா அது விட்டுட்டு இதை பிடிச்சிக்கும். ஓகேவா? அப்ப இங்கேருந்து அங்க இங்கேருந்து மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும் மனசு. அந்த மாதிரி இப்ப வேணாம்னு சொல்லும், அப்ப திடீர்னு ஐயோ என் மனைவியெல்லாம் நான் இருக்க முடியாது, என் கணவன் இருந்தா எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு நம்ம சொல்லிடுவோம். அப்ப திடீர்னு பார்த்தா என் கணவன் எல்லாம் முடியாது. அப்ப இந்த வெறுப்பு சும்மா தற்காலிகமா வெறுப்பு, அந்த வெறுப்பு வரக்கூடாது. அது உண்மையிலே டிட்டாச்மெண்ட் கிடையாது. உண்மையிலே பற்றற்ற தன்மை எங்க வரும்னா, பகவானுடைய நாமத்து மீது எப்ப டேஸ்ட் கிடைக்குதோ, அந்த டேஸ்ட் வரும்போது அப்ப வரும் பாருங்க, அந்த டிட்டாச்மெண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் இந்த உலகம் முழுக்க எல்லாமே இஸ் ஆல் இஸ் டெம்பரவரி, அப்பதான் புரிய வரும். ஓகேவா? ஆனா இப்ப என் கேள்வி என்னன்னா, இப்ப ஞானமா இப்ப நாலேஜா, இப்ப மண்டைக்குள்ள நிறைய நாலேஜ் இருக்கு, மூட்டை நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் உண்மையிலேயே நம்ம டிட்டாச்மெண்ட் வரணும்னா, அந்த நாலேஜ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஞானம் நமக்கு விஞ்ஞானமா வரணும். இங்க இருந்து இந்த மனதுக்கு கிட்ட இறங்கி வரணும்.
இப்ப இந்த ஞானத்தை விஞ்ஞானமா மாத்துறதுக்கு இங்க ஒரு மீட்டர் தேவை, இங்க வந்து ஒரு விஷயம் தேவை. அது என்னது? ஹரே கிருஷ்ணா நாம மாமா பிரபு. இல்லை மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஓகே, முக்கியமா ஒரு விஷயம் தேவை அங்க. இங்க நிறைய கிளாஸ் பிரபு, நான் நிறைய புக்கு படிக்கிறேன். நான் சும்மா சொல்றது, நிறைய பேர் என்கிட்ட சொல்றதை வச்சு நான் சொல்றேன். நான் நிறைய புக்கு படிக்கிறேன், நிறைய கிளாஸ் கேட்கிறேன், நிறைய கிளாஸ் கேட்கிறேன், எங்க எல்லாம் ஆன்லைன் கிளாஸையும் போடுறேன் பிரபு, எல்லா கோர்ஸையும் நான் எடுக்கிறேன். ஆனா ஞானமா இருக்கிறது ஞானமா மட்டும்தான் பிரபு இருக்கு. அது அது வந்து விஞ்ஞானமா, அது ரியலைசேஷனா மாற மாட்டுது. கிளாஸ் எல்லாம் கேட்கும் போது புத்தி மனசு ஒழுங்காதான் இருக்கு. இந்த கிளாஸை கேட்டு நீங்க ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டு போனவனே, அப்போ ஒரு அசுர வெளியே வருவான் பாருங்க பிரபு. திருப்பியும் வந்து அந்த பழைய குட்டையில வந்து உளுந்த மட்டமே சொல்லுவாங்களா, திருப்பி புத்தி திருப்பி பழைய சாக்கடைக்கே போயிருது பிரபு. அது ஏன் வந்து நிக்க மாட்டுது பிரபு? அப்ராத் பண்ணாம இருக்கணுமா பிரபு? அப்புறம் அதெல்லாம் ஓகே மாதிரி. முக்கியமா இங்க ஒரு விஷயம், இந்த ஞானம் இங்க விஞ்ஞானம் இறங்க மாட்டுது. இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா? கிளாஸ் கேட்கும் போது நல்லா இருக்கு பிரபு, இஸ் வெரி நைஸ் பிரபு, ஐ வெரி என்தூசியஸ்ட் பிரபு, ஐ வெரி டிவோஷனல் பிரபு, நான் ரொம்ப டிவைனா ஃபீல் பண்றேன் பிரபு. ஆனா கிளாஸ் முடிச்சு ஹரிகிருஷ்ண ஹரி போல் சொல்லிட்டு நீங்க கிளம்பிடுறீங்க, இல்ல யாரும் கிளாஸ் கொடுத்து கிளம்பிடுறாங்களா, திருப்பி அந்த ஈவல் மைண்ட், அந்த அசுரத்தனம் திருப்பி வந்துருது. திருப்பி மண்டை வந்து கோளாரா யோசிக்குது. இது நடக்குதா இல்லையா? ஆமா பிரபு, நடக்குது. ரொம்ப நேர்மையா, உங்க நேர்மைக்கு ரொம்ப பதில் மாதிரி, நன்றி மாதிரி. நீங்க ஒன்றுதான் சொல்றீங்க, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மைதான் பாபா, மாத்தி நீங்க சொல்றது நடக்குது பாபா, அது உண்மைதான். வெரி வெரி குட் நம்ம ரொம்ப நன்றி. தெரியாது பண்ணும், அப்புறமா மறந்துடுவோம். மனநிலை ஒரு குரங்கு தான், நீங்க சொன்ன மாதிரி அப்பப்ப ஆமா. தாவுது. எஸ். இப்ப இந்த அதுக்கு என்ன பிரச்சனை, அந்த ஞானம் ஞானமா மட்டுமே இருக்கிறதுனாலதான் இங்க பிரச்சனையே. இந்த ஞானம் இப்ப இங்க விஞ்ஞானமா மாறணும். இங்க இருக்கிற ஞானம் இந்த விஞ்ஞானம் மாறணும். இந்த நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியலைசேஷனா மாறணும், உணரணும். இப்ப இந்த நாலேஜ், இந்த ஞானம் இங்க இருக்குத, இங்க ரியலைசேஷனை இறக்குறதுக்கு இங்க ஒரு விஷயம் தேவை. அது என்னது? கபடத்தன்மையா பிரபு? கபடத்தன்மையா? கபடத்தன்மை வேணுமா? இல்ல, நம்மளுக்கு இங்க ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னு கேக்குறேன். ஸ்ரீமா, எஸ் மாதாஜி. Being with a realized soul, being with real devotees, Sutta Nama devotees. ஓகே மாதாஜி, ஆல்மோஸ்ட் நீங்க கிட்ட வந்துட்டீங்க மாதாஜி. பட் ஒன்னு ஒரு விஷயம், ஒரு வார்த்தை நீங்க ஆட் பண்ணணும். ஜஸ்ட் யோசிங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. ஐஷா, உங்க குருவோட கருணை பாபா. எஸ், வைஷ்ணவ கருணை. குரு மட்டும் இல்ல, ஆல் த கௌடிய வைஷ்ணவ, ஆல் த வைஷ்ணவா, எல்லாம் வைஷ்ணவ கருணை, இந்த மெர்சி. லட்சுமண இங்கே நீங்க ஒருவேளை இந்த இடத்துல எல்லாம் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கை தட்ட சொல்லியிருப்பேன். அதனால வந்து ஆன்லைன்ல இருக்கனால எல்லாரும் அவங்க இருக்கிறதுல லட்சுமண பிரபு கை தட்டி கொடுக்கலாம். ஏன்னா வித்தவுட் த மெர்சி, கருணை இல்லாமல், வைஷ்ணவ கருணை இல்லாமல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஞானம் இந்த விஞ்ஞானமா மாறவே மாறாது. இந்த ஞானம் இந்த விஞ்ஞானமா மாறினா ஓன்லி ஒன் திங், இங்க வி நீட் வைஷ்ணவ மெர்சி. வைஷ்ணவ கருணை இல்லைன்னா நமக்கு கிடைக்கும். வைஷ்ணவ கருணை இல்லைன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞான விஞ்ஞானம் மாறாது. நம்ம கிளாஸா தான் இருக்குமே தவிர நம்ம ஒரு பொழுதும் மாறவே மாட்டோம். இப்ப அடுத்த கேள்வி, இந்த வைஷ்ணவ கருணை நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? வைஷ்ணவ கருணை எப்படி கிடைக்கும்? நான் ஒன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல, இது பாருங்க புக்கிங் தான் இருக்கு என்கிட்ட, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போறேன். சொல்லுங்க, வைஷ்ணவ கருணை எப்படி கிடைக்கும்? ஹரிகிருஷ்ண பிரபு. ஆ ஹரிகிருஷ்ண பிரபு. சொல்லுங்க ஹரி பிரபு. ஹரிநாமத்தை ஜெபிக்கிறீங்க பிரபு? ஹரிநாமமா? கேக்குதா பிரபு? ஹரிகிருஷ்ணா, உண்மையா சொல்றது? நல்ல சத்தமா சொல்லுங்க பிரபு. மேபி உங்களோட இயர்போன் நினைக்கிறேன். ஹரிகிருஷ்ணா ஜெபிக்கிறேன் பிரபு. ஹரிகிருஷ்ணா ஜபம் பண்ணுமா? ஆமா பிரபு, ஆமா பிரபு. ஓகே ஓகே ஓகே, ஹரிகிருஷ்ண ஜபம் பண்ணும். ஓகே, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஞானம் விஞ்ஞானம் மாறணும். அந்த கருணை எப்படி கிடைக்கும்னா, நம்ம வந்து வைஷ்ணவ கருணை எப்படி கிடைக்கும்னா, வைஷ்ணவர்கள் கூட, சாதுக்கள் கூட, பக்தர்களுடைய அசோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சத்சங்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாது சங்கே
சர்வசாஸ்திர கோயி லாப மாத்ரா சாது சங்க साधु संग सर्व शास्त्र कोय लभ मात्र साधु संग सर्व सिद्धि होय லவ மாத்திர சாது சங்கா யாரு வந்து ஒரு கன நேரம் ஒரு வித்தின் ஒரு ஃபியூ மினிட் ஃபியூ செகண்ட் ஒரு பியோர் டிவோட்டிவ் எக்ஸசைஸ் கிடைக்குதோ தென் யூ வில் கெட் ஆல் பெர்ஃபெக்ஷன் எல்லா வகையான நன்மைகளும் அவங்களுக்கு வந்து சேரும். சாது சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாதுக்கள் கருணை இல்லைன்னா, வைஷ்ணவர் கருணை இல்லைன்னா நம்ம வந்து இந்த மனசை இந்த புத்தியை வந்து நம்ம மாத்த முடியாது. எல்லாம் நினைச்சு பாருங்க, நம்ம மைண்டு நம்ம மனசு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த மனசு வந்து கொஞ்ச நேரத்துல உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு கெட்டவனா மாத்திரும். நல்லவனாவே இருந்திருக்கும், நல்ல பூனை மாதிரி சாமி கும்பிட்டே இருக்கும், கிருஷ்ணா கோவிந்தா கிருபா குரு கருணை கூட கருணை கூட கருணை கூட கருணை கேட்டுட்டே இருக்கும். நல்லா நீங்க நல்லா ஓடிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த மண்டை மூளை என்ன ஆயிரும், அப்படியே வந்து அசுரதனா மாறி, ஏய் பரவாயில்ல, அந்த தப்பு ஒரு வாட்டி பண்ணா என்ன, இந்த தவற ஒரு வாட்டி செய்தா என்ன, இந்த பாவத்தை ஒரு வாட்டி செய்தா என்ன, இந்த அபராதம் ஒரு வாட்டி தானே, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். நம்மளுக்குதான் பாவ மணிப்புலேஷன் நிறைய இருக்க, நிறைய வைஷ்ணவ பாடலாம் இருக்க, நிறைய பாவ மணிப்பு நம்ம நிறைய உட்காந்து கேட்கலாமே. எல்லாம் பாவ மணிப்பு கேட்டு பகவான் கிட்ட ஒரு டிராமா போட்டா முடிஞ்சிருச்சு. அதுக்கு நம்மளுக்கு தான் வந்து நிறைய பாவ மணிப்பு இருக்க. அதனால வந்து என்ன பண்ணு, ஒரு வாட்டி தானே இந்த தவற பண்ணிரு, இந்த பாவத்தை பண்ணிரு, இதை செய்யக்கூடாத வேற செஞ்சிரு அப்படின்னு சொல்லி இந்த ஈவல் மைண்டு, இந்த அசுத்தரமான மைண்ட் வந்து நம்ம கிட்ட பேசும். அதுக்குதான் வந்து நம்மளுக்கு என்னன்னா, நம்ம சொந்த மைண்டு, நம்ம மனசு, நம்ம புத்தியை வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா வி நீட் கருணசாகரா. எஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா குரு கர்ணதாரா. குரு கர்ணதாரானா என்ன அர்த்தம்னா, சாது குரு வைஷ்ணவ எஸ்பெஷலி குரு கர்ணதாரன் எப்படின்னா, இந்த உலகம் இது வந்து சம்சார கடல், இது வந்து பாலும் குழி, இது வந்து சாக்கடை மாதிரி இருக்கு, இங்க வந்து பெரும் கடல். இது இந்த கடலை கடந்து நான் வந்து பகவான் லோகத்துக்கு போகணும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி வந்து பாத்துக்கிறீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி, இந்த இது படகு பெரிய ஒரு ஷிப்பு மாதிரி, பெரிய வந்து கப்ப மாதிரி. அப்ப பகவான் ஹரே கிருஷ்ண மகா மந்திர சாண்டிங் பண்ண அந்த கப்பல் இருக்கக்கூடிய அந்த அந்த ஃபிளாக் மாதிரி, அந்த அந்த இது சொல்லுவாங்க, அந்த ஃபிளாக் மாதிரி, அந்த கொடி மாதிரி. அப்ப அந்த கொடி வந்து அந்த காத்து அடிக்கடிக்கு அந்த கொடி வந்து கரெக்டா ஒரு டைரக்ஷன்ல போகும். அப்ப சாண்டிங் பண்ண அந்த கப்பை வந்து கரெக்டா போகும். அப்ப அந்த கப்பையோடைய கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா குரு சாது, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா குரு கர்ணதார். அப்ப குரு வந்து கப்பையை வந்து அந்த ஷிப்பை வந்து லெஃப்ட்ல திருப்பினா ஷிப் லெஃப்ட்ல வளையும், ஷிப் வந்து ரைட்ல திருப்பினா ஷிப் வந்து ரைட்ல வளையும். அப்ப என்ன அர்த்தம்னா, குரு சொல்றதை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். 4 கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணு. மது, மாது, சூது, புலால், நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ இலிசிட் செக்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். தென் சாண்டிங் த 16 மாலை 16 ரவுண்ட் நம்ம சாண்ட் பண்ணணும். சாண்டிங் வித்தவுட் ஒஃபென்சஸ், நோ ஒஃபென்ஸ், எந்த அபராதம் சாண்டிங் பண்ணணும். ஸ்ரீமன் கோவிந்த் மகாராஜ் அழகா சொல்லுவாரு, ஹவு வி சான், நம்ம எப்படி சான் பண்றோம் சொல்லுவாரு. வி சான் லைக் பேரட் சொல்லுவாரு, கிளி மாதிரி சான் பண்றோம். கிளி பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்த வார்த்தை எப்படி சொல்லும், அதாவது HARE KRSHNA கிருஷ்ணா, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் தான் சொல்றோம், தவிர அந்த நாமத்தை சொல்றது இல்லை. நம்ம நாம சொல்றதுன்னா என்ன அர்த்தம்னா, பகவான் நாம அவிநாத்துவம், நாம நாமினா. பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகை வித்தியாசமும் இல்லை. பகவான் இருந்தாருன்னா அங்க என்ன வகையான சட்சிடான அந்த விக்கிரகா, அங்க எல்லா நன்மைகளும் எப்படி இருக்குமோ அதே போல பகவான் எங்க இருக்கிற, பகவான் நாமம் எங்க இருக்கோ அதே போல என்னது பகவான் நாமம் இருக்கோ அங்கேயும் வந்து எல்லா வகை நன்மைகளும் இருக்கும். ஒரு படி மேல வந்து பாத்தீங்கன்னா பகவான் நாமமே வந்து சேர்ந்தது சொல்லி சில ரூப கோஸ்வாமி பாத் வந்து சொல்றாரு, சாஸ்திரம் சொல்றாரு. அப்ப சாது சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கதான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. அப்ப சாதுக்களுடைய வாய்ஸ், சாதுக்களுடைய சப்த பிரம்மம், வைஷ்ணவர்களுடைய சாதுக்களுடைய சப்த பிரம்மம் அந்த அசோசியேஷன் நம்மளுக்கு வரும்போது, ஏன்னா அவங்களோட வார்த்தைகள் நம்மளுக்கு காதுல போகும்போது, அப்ப என்ன ஆகும்னா நம்ம மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். எஸ், ஓகே, இது செய்யக்கூடாது. நம்ம மைண்ட் வந்து ஒரு விஷயத்த, தவறான விஷயத்த வந்து செய்யாம நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு மனசு ரொம்ப போராடும், சோ மச் ஸ்ட்ரகிள் பண்ணும், சோ மச் போராடி இருக்கும். அப்ப இந்த வைஷ்ணவருடைய சாதுக்களுடைய கருணை, அந்த 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 கருணை இருக்கும்போது
நம்மளுக்கு ஆன்மீக பலம் கிடைக்கும், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், கிருபா பலம் கிடைக்கும். ஆன்மீகம் வந்து அந்த கருணை வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருபா பலம் சொல்லுவோம். கிருபா பலம்னா கருணை பலம். அந்த கருணை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கருணை வாங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்மீகத்துல சக்தி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஆன்மீக பலம் கிடைக்கும். அப்ப அந்த அந்த ஆன்மீக கருணை அந்த கருணை என்ன ஆகும்னா அந்த கருணை உள்ளுக்குள்ள போய் நம்ம மனசுல அந்த தேவையில்லா எண்ணத்தை வந்து ஸ்டாப் பண்ணும். நம்ம கேட்ட கிளாஸஸ், அவங்க கிட்ட இருந்து கேட்ட உபன்யாசங்கள், அவங்க கேட்ட சில வார்த்தைகளை நம்ம திருப்பியும் வந்து மைண்ட்ல ஞாபகப்படுத்தி அது ஸ்ட்ராங்கா வந்து நம்மளை வந்து வலுப்படுத்தும். எஸ், இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் பண்ணக்கூடாது, இந்த பாவ செயலை நான் செய்யக்கூடாது, அப்படியே மனசு ஸ்ட்ராங் பண்ணணும். அதான் வந்து இங்க என்ன சொல்றாரு மகாபிரபு, சரி இவரு நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து உத்தவர்கிட்ட சொல்றாரு இந்த புரூர்வா கதையில. புரூர்வா வந்து ஊர்வசி, ஐயோ ஊர்வசி இல்லாம எப்படி என்ஜாய் பண்ணுவேன், ஐயோ அவ இருந்தா தானே நான் வந்து அவளை தொட முடியும், அவளை கட்டி பிடிக்க முடியும், அவ டான்ஸ் ஆட முடியும், இப்படி வந்து இப்படியே கூட இருந்தாரு. அவ போயிட்டோன்னே அந்த புலன்கள் இயங்குது. புலன்கள் வந்து ஐயோ நான் அவள் எல்லாம் எப்படின்னு ஏன்னு அதெல்லாம் சொல்றேன். பியோர் டிவோட் அசோசியேஷன், சாதுக்களோட அசோசியேஷன் நம்ம கிடைக்கும் போது தென் வந்து புலன்கள் வந்து அது திருப்பி தன் கண்ட்ரோல்ல வரும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க வந்து ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டும் கிடையாது. இங்க வந்து நம்ம டிவோட்டியா இருக்கிறோமா, பக்தனா இருக்கிறோமா, இல்ல பக்தன் இல்லாம நம்ம வந்து பக்தனா இருக்கிறோமா, இதுதான் இங்க இங்க ரெண்டே விஷயம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க பாகவத்துல ஒரு ஸ்லோகம் பக்திவினோத் தாக்கூர் கோட் பண்றாரு. நான் தனியா ஒண்ணு எடுத்திருக்கேன். அதாவது வந்து என்னன்னா நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து சத்சங்கம் எப்படி வந்து புலனின்பத்திலிருந்து நம்ம எப்படி வந்து விடுபடுறது அப்படின்னு சொல்லி சில ஸ்லோகங்கள் கோட் பண்றாரு சில பக்திவினோத் தாக்கூர். பாகவதம் 11 காண்டம் 12வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம் 2வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்சா நா ரோதயந்தி மாம் யோகோனா சங்கியாம் தர்ம ஏவச்சா நா ஸ்வாத்யாயஸ் தபஸ் யாகோ நேஷ்டா புத்திர நா டாக்ரினே வர்த்தானி யஜ்ஞாஸ் சண்டாம்சி தீர்த்தானி நியமா யமஹா யதா வாருதே சத்சங்கா சர்வ சங்கபாவோ நியமம். அதாவது என்ன அர்த்தம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரே டைரக்டா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதாவது இது வந்து எங்கன்னா இது வந்து உத்தவர்கிட்ட தான், ஓகேவா? அதுல என்ன சொல்றாருன்னா by associate with pure devotee one can destroy attachment for material sense enjoyment. அதாவது யார் வந்து தூய்மையான பக்தர்கள் கிட்ட சங்கம் கொள்றாங்களோ, தொடர்ந்து சங்கம் கொண்டு இருக்கிறாங்களோ, அதை கண்டினியூஸ்லி அசோசியேட் வித் பியோர் டிவோட்டி, தூய்மையான பக்தர்கிட்ட எப்போதும் சங்கம் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க மனதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து எல்லா வகையான உலகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆசைகள், அந்த ஆசை, மண்ணாசை, பொன்னாசை, வீடாசை, கீச்சன் ஆசை, அப்புறம் காடி ஆசை, ஷூ ஆசை, சட்ட ஆசை, எல்லா ஆசைகளும் அதுக்குன்னு இங்க வந்து சாஸ்திரம் வந்து நம்மளை பிச்சைக்காரனாக சொல்லல. நம்மளுக்கு என்ன தேவையோ அவள் வச்சுக்க வேண்டியதான். எந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை வச்சுக்கலாம். ஆனா முக்கியமா வந்து எல்லா வகையான ஆசைகளையும் நம்ம விடுபடணும். அதுக்கு வந்து பியோர் டிவோட்டியோட அசோசியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த லைன்ல டிவோஷன் developed in such a purification association bring me under control of my devotee. அந்த மாதிரி ஒண்ணு நீங்க என்ன சொல்றேன்னா அந்த அந்த மனதை வந்து தூய்மையாகும் போது அந்த தூய்மை பக்தர்களுடைய கருணையால நம்ம மனசு தூய்மையாகும் போது நம்ம பகவான் சொல்ற என்ன சொல்றேன், நான் வந்து யாரோட மனசு தூய்மையா இருக்கோ நான் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல வந்துருவேன், அவங்க என்னை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணம் வச்சுக்கலாம், தாமோதர லீலா, யசோதாமா வந்து குச்சியில அடிக்கிறா, அவளை குச்சியில அடிக்கிறா, யார கிருஷ்ணர் அடிக்கிறா. கிருஷ்ணர் வந்து பரமபுருஷ பகவான், இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்றவரு பகவான். அந்த வாய்க்குள்ள தான் அவர் எல்லா கேலக்சியும் உள்ளுக்குள்ள பாக்குறா யசோதா. ஆனா யசோதா வந்து பாத்தீங்கன்னா அவர் அடிக்கிற குச்சியில பகவான் வந்து அழுகுறாரு, அப்படியே வந்து ஒரு டிராமா பண்றாரு. இது எதுக்காக பண்றாரு? காரணம் என்ன? யசோதாவுடைய மனசு இஸ் வெரி வெரி பியூர். அதே போல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா யசோதாவோட கருணை வந்து இருக்கிறனாலதான், யசோதா மனசுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முழுமையா இருக்கிறனாலதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவருக்கு அவன் அன்புல கட்டுப்படுறாரு. அதே போல கோபியர்கள் அவங்க மனசு எப்போதும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அவங்க மனசுல வந்து எப்போதும் பகவான் இருக்கிறனாலதான் அவங்க நினைச்ச உடனே போய் நிக்கிறார். அதே போல பகவான் கிருஷ்ணர் வந்து
கோவர்தன மலைக்கு கிட்ட போய் அங்க சாப்பாடும் போது அங்க பிராமணர்கள் என்ன பண்றாங்க, அந்த சைட்ல பிராமணர்கள் பகவான் விஷ்ணுக்கு வந்து பிரார்த்தனை பண்றாங்க சாப்பிடுறதுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு. ஆனா பலராமர் அனுப்பிடுறாரு. பலராமர் அனுப்பிவிட்டு இவரு அனுப்புறாரு, ஒரு கோபுரம் அனுப்புறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு கோபுரம் அனுப்புறாரு. கோபுரம் என்ன சொல்றாருன்னா, நீ போய் சொல்லு கோபுரர்களே, இங்க வந்து பலராமர் வந்திருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமான்னு கேளுங்க. அப்ப அங்க போய் சொல்றாங்க, இந்த கோபுரம் ஒருத்தர் போய் சொல்றாரு அந்த பிராமணன் கிட்ட, இந்த மாதிரி பலராமர் வந்திருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமா? இல்ல நாங்க நைவேத்தியம் பண்ண விஷ்ணு கொடுக்கணும். உங்க விஷ்ணுவை யாருக்கிட்ட வந்திருக்காங்க? பலராம கிட்ட தான் வந்திருக்காங்க. அது ஆனா அவருக்கு புரியல, ஏன்னா வேத சடங்குல ரொம்ப மூழ்கி போயிட்டாங்க. அப்ப அடுத்து இது வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி அந்த கோபுரம் சொல்ற, இல்ல கிருஷ்ணா நான் போய் சொன்னோம் கிடைக்கலன்னு. இப்ப என்ன பண்ணேன், கிருஷ்ணா வந்திருக்கான்னு சொல்லி அங்க பிராமணோட பத்தினி இருப்பாங்க, பிராமண மனைவி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லணும். அப்ப பிராமண மனைவி சொல்றாங்க, போயிட்டு இந்த கோபால சொல்றாங்க, இந்த மாதிரி பிராமண பத்தினிகளே, இந்த மாதிரி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்திருக்கிறாரு, அது கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமான்னு. எஸ், நான் உடனே எடுத்து வரோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்க மனசுல முழுக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருந்தனால அவங்க உடனே எங்களுக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து எங்களை ஏசினாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல சொல்லி எல்லாரையும் எடுத்து வந்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இங்க வந்து கிருஷ்ணன் கொடுக்குறாங்க. கிருஷ்ணன் எல்லாம் சாப்பிட்டு இங்க விளையாண்டு எல்லாம் பண்ணிட்டு சொல்றாரு, பிராமண பத்தினி கிட்ட சொல்றாரு, பரவாயில்ல நீங்க போங்க, வீட்டுக்கு போங்க, அதான் சாப்பிட்ட வீட்டுக்கு. அவங்க சொல்றாங்க, ஏயா நீ கேட்கறன்னு கிருஷ்ணா நாங்க எடுத்து வந்தோம், இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, நீங்க வந்து சாப்பிட்ட பிறகு எங்களுக்கு போக சொல்றீங்க, அங்க வந்து நாங்க போனா எங்களை ஏத்துக்குவாங்களா? வீட்டுக்கு போனா எங்களுக்கு எல்லாத்துக்கும் டைவர்ஸ் பேப்பர் தான், எல்லாரும் டைவர்ஸ் பண்ணி விட போறாங்க, எங்களை எல்லாம் வீட்டு விட்டு துரத்தி விட போறாங்க, நாங்க என்ன பண்றோம், உன்னை நம்பி வந்துட்டோம் கிருஷ்ணா, தயவு செய்து காப்பாது சொல்றாங்க யாரு, அந்த பிராமண பத்தினிகள். அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, இல்ல நீங்க போங்க, அங்க வந்து உங்களை வர வைக்கிறதுக்காக ஒரு கணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன ஆயிடுச்சு, அங்க வந்து மனதுக்குள்ள அங்க அவங்களோட பிராமணோட மனசுல பரமாத்மா இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள வந்து மனசு அப்படியே மாத்திட்டாரு. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, இவங்க வரும்போது எல்லாரும் அப்படி வரவேற்றாங்க. அந்த பிராமண அங்க வந்து போட்டா அடி தடி இருக்குன்னு நினைச்சாங்க யாரு, பிராமண பத்தினிகள். ஆனா என்ன ஆச்சு, அங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா நடந்துச்சு, அவங்க எல்லாம் வரவேற்றாங்க. ஏன்னா இவங்க மனதுல கிருஷ்ணர் வச்சிருந்தனால, பிராமண பத்தினிகள் பகவான் மனசுல வச்சிருந்தனால பகவான் அவங்களை கட்டுப்பட்டாரு. கட்டுப்பட்டவன் என்ன ஆகுது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அது ஆட்டோமேட்டிக்கா சால்வ் பண்ணிட்டாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, யாரோட மனது தூய்மையா இருக்கோ அவங்க முன்னுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தோன்றுவார், அவங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வந்து சேரும். நான் அவங்க கட்டுப்பட்டோம்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்றாரு. இது எப்ப நடக்கும், பியோர் டிவோட் அசோசியேஷன். அடுத்து அதே இதுல வர்த்தானி யஜ்ஞா சண்டமாசி தீர்த்தானி நியமா யமா எதாவருத்தே சட் சங்கா சர்வ சங்கபோ ஈமா. இந்த சில நபருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அஷ்டாங்க யோகம், அப்புறம் வந்து வேதங்களை பாராயணம் பண்ணுவது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல பல தவங்கள் செய்வது, அப்புறம் பல பல யஜ்யங்கள் செய்வது, பொதுமக்களுக்கு நன்மை செய்வது, பொதுமக்களுக்கு வந்து சேரிட்டி கொடுப்பது, அதாவது சேரிட்டி என்ன சொல்லுவாங்க, டொனேஷன், பிரபல டொனேஷன், குறிப்பிட்ட டொனேஷன் கொடுக்குறது, தேவதைகளை வந்து தேவர்களை தேவிகளை வந்து வணங்குவது, பல பல தீர்த்த ஸ்தலங்களுக்கு போவது, அது மட்டும் இல்லாம இன்னும் பல ஆன்மீக என்னென்னமோ சேவைகள்லாம் செய்யறது. ஆனா இது எது பண்ணாலும் என்னைய வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னைய ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா, யாரு வந்து தூய்மையான ஏன் பக்தர்களுக்கு சேவை செய்து பிறகு அவங்களோட கருணையால யாரோட மனது தூய்மையா இருக்கோ அவங்க தான் என்னைய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க வந்து இந்த 11வது ஸ்லோகத்துல 11 காண்டத 12வது ஸ்லோகம் 1வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம் 2வது ஸ்லோகம் சொல்றாரு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாய் வந்து பாத்தீங்கன்னா பியோர் டிவோட்டி, தூய்மையான பக்தரோட அசோசியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஹரி பக்தி சுதோதயா 8வது சாப்டர் 51வது ஸ்லோகத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் வந்து பக்தி கோட் பண்றாரு. எஸ்யா யட் சங்காதி பும்சோ மணிவாட் ஸ்யாத் சா தத் குணஹ ஸ்வா குலத்யாய் ததோ தீமம் ஸ்வா யுத்யா ஏவ சம்ஸ்ரயே. அதாவது என்னன்னா, யாரு வந்து அதாவது வந்து எனக்கு என்னன்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு ஒரு வைரமோ இல்ல ஒரு வைடூரியமோ இல்ல ஒரு பேர்ல் இல்ல ஒரு முத்தோ அது வந்து அது தூய்மையாக ஆக ஆக எப்படி பல மின்னுமோ அதே போல ஒரு தூய்மையான பக்தரோட அசோசியேஷன் யாரு கிடைக்குதோ, சத்சங்கம் யாரு கிடைக்குதோ அவங்க வந்து அந்த என்ன சொல்றது அந்த முத்துக்கள் போல அவங்க மின்னுவாங்க. அப்ப
சத்சங்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மை கொண்டு வரும். நம்மளுக்கு மட்டும் இல்ல, எல்லா வகையான ஜீவராசிக்கும் நன்மைகள் கொண்டு வரும். யாரு வந்து தூய்மையான சங்கம் எடுத்துக்கிறாங்களோ, இல்ல தூய்மையான சங்கம் நடக்கும்போது அது பக்கத்துல வந்து நிக்கிறாங்களோ, எங்க வந்து சுத்தமான சங்கமோ அதாவது பக்த சங்கம் நடக்கும்போது அங்க வந்து பிடிக்காம ஒரு வகையில ஒரு வற்புறுத்தல் படி நின்றாலும் அவங்களுக்கு நன்மை இருக்கின்றது. உதாரணத்துக்கு வந்து நம்ம இடத்துல கிளாஸ் ஓடுது, இல்ல வந்து நம்ம சத்சங்கம் ஓடுது, இல்ல ஏதோ பகவான் பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அங்க வந்து ஒரு எறும்போ, ஒரு பள்ளியோ, ஒரு கரப்பாம்பூச்சியோ, வாட் எவர் அது வந்து அங்க வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அதுக்கும் நன்மை இருக்கு. எல்லா வகை ஜீவராசிக்கும் நன்மை இருக்கு. ஓகேவா? தென் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நிசங்கானா வந்து பாத்தீங்கன்னா தனிமையாக இருக்கிறது. தனிமையாக இருக்குதுன்னா இங்க என்ன அர்த்தம் சொல்ல வரேன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நிட்சங்கா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிட்சங்கானா என்ன அர்த்தம்னா தனிமையாக இருக்கிறது. தனிமையா இருக்கிறதா இங்க என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, எப்ப நம்ம வந்து இந்த வேர்ல்ட்லி மைண்டட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோடைய புத்திய நம்ம கைவிடணும். நம்ம சாதுக்களுடைய அறிவுரையை கேட்டு அந்த வகையான புத்தியை நம்ம வளர்த்துக்கணும். அது பேர் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தனிமையா இருக்கு. தனிமையா இருக்குன்னு என்ன அர்த்தம்னா வீட்டுல தனிமையா இருக்குது இல்ல, தனிமையா பக்தி பண்ணணும். அதான் வந்து தனிமைன்னு இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எப்ப இந்த உலகத்தோடைய சவுண்ட்ல இருந்து நம்ம வந்து வெளியாகணும், இந்த உலகத்தோடைய ஆசைகளை தனிப்பட்டு இருக்கணும். அதான் தனிமையை சொல்றாங்க. எப்ப இந்த உலகத்தோடைய இந்த சர்க்கிள்ல இருந்து, இந்த உலகத்தோடைய ஆசைகள்ல இருந்து, இந்த லௌகிக உலகத்தோடைய இந்த பற்றிலிருந்து எப்ப நம்ம தனிமைப்படுத்தி வச்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து பக்தியில உருப்பட முடியும். நம்ம இந்த உலகத்தோட ஆசைகள்ல, இந்த உலகத்தோட பற்றுதல்கள, இந்த உலகத்தோடைய சம்சார வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம தனிமைப்படுத்தி வச்சுக்கலன்னா நம்ம இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம், மீண்டும் மீண்டும் இங்க பிறந்தாகணும். அப்ப யாரு வந்து கன நேரம் ஒரு சின்ன அளவு ஒரு பக்தரோட சங்கம் கிடைக்குதோ, ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சங்கம் கிடைக்குதோ, அங்க வந்து தன்னுடைய நேரத்தை டைமை போய் கொஞ்சம் அங்க போய் அட்டென்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி ஒரு வைஷ்ணவர்கிட்ட இந்த கிளாஸ் கேட்கறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி நல்லது. இங்க இப்ப நிறைய இடத்துல என்ன நடக்குது, மோஸ்ட் சில இடத்துல என்ன நடக்குது, சில பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரபு நான் தான் வந்து பிரபு இந்த கிளாஸ் தான் ஏற்கனவே கேட்டுட்டு பிரபு, திருப்பி வந்து அந்த மகாராஜ் திருப்பி வந்து பேசுறாரு, இந்த பக்தர் வந்து திருப்பி பேசுறாரு, இந்த ஸ்லோகத்தை நானே ஏற்கனவே இந்த கிளாஸ் கேட்டேன் பிரபு, இந்த ஸ்லோகத்தை பத்தி தான் திருப்பி பேச போறாங்க, நான் தான் போஸ்டர்ல பாத்துட்டேன், இந்த கிளாஸ் திருப்பி நான் கேட்கறது என்ன சொல்ல போறாங்க, என்ன புது சொல்ல போறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இட்ஸ் வெரி 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 ராங். நீங்க உதாரணம் வச்சுக்கலாம், பகவத்கீதா 1.1 நீங்க வந்து நிறைய வாட்டி கேட்பீங்க. ஓகேவா? என்ன ஸ்லோகம் அது? முதல் ஸ்லோகம் வந்து தர்ம சேத்திரே குரு சேத்திரே சாமவேத யூசவா மமக்க பான விஷயவா அப்படி சொல்லி ஸ்லோகம் வரும். இந்த மன்னருங்க இதை பத்தி ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. இதை பத்தி ஒரு மகாராஜ் கிளாஸ் கொடுக்குறா வச்சுங்களேன், இல்ல ஒரு சாதுக்கள் ஒரு பக்தரும் கிளாஸ் கொடுக்குறாங்க. நம்ம போய் அங்க உட்காந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம போய் உட்காந்து நம்ம கேட்கணும். பிரபு இப்ப நான் வந்து கிளாஸ் கேட்கிறேன், அந்த பக்தரும் சுத்த பக்தரா இல்ல பியோர் வைஷ்ணவரா இல்ல பக்தர் அவங்க இந்த எந்த மாதிரி பக்தர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க இப்ப நீங்க சுத்த பக்தரோட நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்ல வரீங்க. அப்ப முன்னுக்கு சொல்றவங்க அவங்க சுத்த பக்தரா இல்ல உருப்படியான பக்தரா இல்ல உருப்படி இல்லாத பக்தரா இல்ல ஏமாத்துற பக்தரா இல்ல நமக்கு டிராமா பண்ற பக்தரா எப்படி கண்டுபிடிக்கிறது பிரபு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இப்ப அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம பியூரான சத்சங்கத்துல தான் இருக்கிறோமா இல்ல நம்ம வந்து பியூரான சாத்சங்கத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோமா? இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஹரே கிருஷ்ணா. தூங்கிட்டீங்களா எல்லாரும்? எப்படி நம்ம வந்து உண்மையான சத்சங்கம் தான் எடுக்கிறோமா, இது பியூர் சத்சங்கம் தானா, இது உண்மையான சங்கம் தான், இது பியூரான டிவோட்டி இந்த பியூரான சத்சங்கம் தான் எடுத்துட்டு இருக்கோமா? இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே சொல்லுங்க. ஸ்ரீயாமதி. You must see if the person is from the right parampara or not. Okay. And then you must see whether he has surrendered his manas, vakyam and kayam to Bhagavan or not. Okay. He will never ask you money. He will show you the God and he will never say he is the God. Okay. Thank you, Mataji. பட் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து போயிட்டு நம்ம மாதவ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க குரு பரம்பரையில வந்துருக்கணும். ஓகே. ரெண்டாவது வந்து அவங்க வந்து காசை பத்தி
பணம்னு இது பண்ண மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு சாதுக்களோட குவாலிட்டி. வெரி குட். இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மகாராஜ் கிட்ட இருக்காரு, இல்ல ஒரு சாதுக்கள் உங்களுக்கு தெரியாது, திடீர்னு ஒரு இடத்துல போய் கிளாஸ் இருக்கிறீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? மத சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். ஆனா முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப தெரிஞ்சவங்க கிட்ட பழக்கப்பட்டவங்க பரவாயில்ல, பழக்கம் இல்லாதவங்க ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. ஐயோ, இந்த பக்தர் கிளாஸ் கொடுக்குறாரு, நல்லதா கெட்டதா தெரியலையே, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்ம சுத்தமான சட்சங்கம் எடுக்க சொல்லிருக்காங்களே, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது உண்மையான சட்சங்கம், நம்ம உண்மையான பியோர் சட்சங்கம் தான் எடுத்துக்கணும். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? இப்ப என்ன பண்ணணும்? வாட் இஸ் த ஆக்டிவிட்டி? ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. முதல் ஆக்டிவிட்டி அது என்ன ஆகுதுன்னா, எப்ப நம்ம சட்சங்கத்துல வரோமோ, யாரு கிளாஸ் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களுக்கு பரம எதிரி, உங்களுக்கு ஜென்ம எதிரி, ஆனா அவங்க வேசத்துல உட்கார்ந்து கிளாஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? வாட் எவர் ஹூ எவர் யாரு கிளாஸ் கொடுத்தாலும் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னா, அந்த கிளாஸை வந்து டக்குனு ஐயோ எனக்கு பிடிக்காத கிளாஸ் கொடுக்குறாங்க, நான் இவங்க கிளாஸ் இருக்க மாட்டேன், வெளியே போறது இஸ் அபராதம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ யாரு கிளாஸ் கொடுத்தாலும் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்களா, அந்த ஹால்ல இருக்கீங்கன்னா, அந்த கிளாஸை நம்ம வந்து கவனமாக கேட்கணும். அதுக்கு முதல் விஷயம் வந்து என்னதுன்னா, எப்ப நம்ம யாரோட கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் நம்ம வந்து நம்மளோட குரு மகாராஜ், இல்லைன்னா சில புரோபாத, நித்யானந்த பிரபு, மகா பிரபு, சில ரூப கோஸ்வாமி பாத், சனாதன கோஸ்வாமி, எல்லாம் கௌடி ஆச்சாரியர்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணோம். ஆச்சாரியர்களே, பகவானே, எஸ்பெஷலி நித்யானந்த பிரபு, ஓகேவா? சில புரோபாதர் இருந்தாருன்னா சில புரோபாதர் முதல் குரு மகாராஜ் இருந்தானா குரு மகாராஜ், அப்படி குரு எடுக்கலன்னா சில புரோபாதர் என் நித்யானந்த பிரபு, மகாபிரபு கிட்ட பிரார்த்தனை பண்ணோம். மகாபிரபு, நித்யானந்த பிரபு, இந்த கிளாஸ் நான் வந்து கேட்கிறேன், இந்த கிளாஸ் எனக்கு வந்து ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு எனக்கு வந்து என்னது நன்மை சேர்க்கட்டும், அந்த நன்மை கொடுக்கறதுக்காக அந்த நன்மை வந்து எனக்கு சேரட்டும். ஒருவேளை இந்த கிளாஸ் எதுவும் தவறுகள் இருந்துச்சுன்னா என் பக்தியை பாதிக்காம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு உட்கார்ந்தோமே ஆனால் நம்ம வந்து பியூரான சத்சங்கம் எடுக்க முடியும். ஒருவேளை அந்த மின்னுக்கு ஆப்போசிட் பர்சன் வந்து பேசும்போது தவறான ஒரு ராங் பிலோசபி எது பேசினாலும் உங்களுடைய மனதை அதை பாதிக்காது. அட் த சேம் டைம் கேட்கிற நம்ம, ஓகே, சொல்றவங்களை பத்தி சொல்லிட்டேன், கேட்கிற நம்ம வந்து பியோர் டிவோட்டியா இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. ஆனா முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கணும். என்னது? கிளாஸ் கேட்க நம்மளுக்கு கிளாஸ் கொடுக்கறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருந்தாலும் கிளாஸ் கேட்க நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி நம்ம வளர்த்தணும். என்ன குவாலிட்டி, என்ன தகுதி வளர்த்த வேண்டும்? பணிவு பிரபு. பணிவு. ஓகே, வேற நேர்மை. எஸ், பணிவு வெரி குட், ஓகே தான். ஆனா முக்கியமா நேர்மை, ட்ரூத்ஃபுல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹானஸ்டா இருக்கணும். நம்ம நாம வந்து கிருஷ்ணரை அடையணும், பகவான் அடையணும், நான் வந்து பகவான் லோகத்துக்கு போய் சேரணும், இந்த பிரிவிலேயே நான் வந்து பகவான் அடையணும், அந்த மாதிரி ஒரு நேர்மையோடு நம்ம இருந்தோமே ஆனால் நம்மளுக்கு பியோர் சத்சங்கம், உண்மையான சத்சங்கத்தை பகவான், நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு பகவான் அந்த கனெக்ஷனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஓகே, எப்படி இருந்தாலும் ஒரு பியோர் சத்சங்கம் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம வந்து ஆமா இவ என்ன சொன்னாலும் சொல்லிட்டோம், நம்ம கேட்கறது கேட்டு நம்ம வந்து நம்ம பாடணும் வேலை செய்வோம் அப்படின்னு நம்ம இருந்தோமே ஆனால் அது உண்மையான மின்னுக்கு ஒரு பியோர் சாது இருந்தாலும் நம்மளுடைய மனதுக்குள்ள, நம்மளுடைய இதுக்குள்ள அந்த மாற்றங்கள் ஏற்படாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. தட்ஸ் வாய் நம்ம வந்து எத்தனையோ கிளாஸ்கள் கேட்டாலும் நம்ம மனசு மாற்றம் அடைய மாட்டுது. நம்ம மனசு ஏன் கஷ்டப்படுதுன்னா நம்ம சாது சங்கம் எடுக்கிறோம், ஆனா அந்த சாது சங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அது நாலேஜாவே இருக்கிறது தவிர அது வந்து விஞ்ஞானமாக மாறுறது கிடையாது. காரணம் என்னதுன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வைஷ்ணவ கருணை கொடுக்குறாங்க, அந்த கருணை நம்ம ரிசீவ் பண்ணல. ஓகேவா? வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்கள், சாதுக்கள், குருமார்கள் வந்து கருணை கொடுக்கணும் இல்ல, கருணை கொடுக்குறாங்க, ஆனா நம்ம கருணை ரிசீவ் பண்ணல. ஏன் நம்ம ரிசீவ் பண்ணல? ஏன் நம்ம கருணை ரிசீவ் பண்ண முடியல? ஏன்? நம்ம நேர்மையா இல்ல பிரபு. பிரபு, நம்ம நேர்மையா இல்ல. நேர்மையா இல்ல. எஸ்,
முக்கியமான வந்து ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது என்னது நம்ம வந்து ஒரு ஒரு மில்க் ஒரு பால் யாராச்சும் நம்ம கிட்ட நம்ம கேட்கறோம். அப்ப அந்த பால் ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஊத்துறாங்க. நான் வந்து பால் நம்ம எனக்கு வந்து ஒரு 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 ஜக்கு பால் கொடுங்கன்னு. அப்ப அவங்க ஒரு ஜக்கு பால் எடுத்து நம்மளோட பாட்டில் ஊத்துறாங்க. நம்மளோட பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாத்திரம் வந்து ஓட்டையே இருந்துச்சுன்னா எப்படி அந்த பால் வந்து அந்த மில்க் வந்து நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும்? ஹோல்ட் பண்ண முடியாது. அதே போல நம்ம வந்து பக்தியில அந்த பால் எல்லாம் கீழே போயிடும். அதே போல நம்ம இங்க ஹோல்ட் பண்றது அதே போல நம்ம வந்து பகவானுக்கு ஆச்சாரோட வைஷ்ணவோட கருணை கொடுக்குறாங்க. அந்த கருணை நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்மளோட கருணையை வாங்கும்போது நம்ம கருணை வாங்க அந்த பாட் வந்து ஓட்டையா இருந்துச்சுன்னா எப்படி நம்ம கருணை வந்து ஹோல்ட் பண்ண முடியும்? கருணை எல்லாம் கீழே போயிடும். அப்ப இங்க ஓட்டையா இருக்கிறது இந்த ஹோல் வந்து என்ன சொல்றேன்னா நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறது கிடையாது. ரெண்டாவது சோமாஸ் கபடத்தனம். நம்ம வந்து உண்மையிலேயே பகவான் அடையணும் நம்ம விருப்பப்பட்டோமே ஆனால் நம்மளுக்கு வந்து பகவானுடைய பக்தரோட கருணை ஓட்டமிட்டே கிடைக்கும். நம்ம வந்து பகவான் அடையணும்னு நினைக்காம நம்ம பல ஏதோ ஒரு பகவான் அடையணும்னு நோக்கத்துக்கு வந்துட்டு ஆனா கிருஷ்ண பக்தி வந்துட்டு நம்ம பல வேற விஷயங்கள் நம்ம செய்யும் போது என்ன நடக்கும்னா நம்மளுடைய கோலை நம்ம மறந்துடுவோம். புரியுதா? நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்தது ஒரு நோக்கம். ஆனா இப்ப பண்ணி இருக்கிறது வேற விஷயம் இருந்துமே ஆனால் நம்மளோட கோலை மறந்துட்டுமே ஆனால் நம்ம வேற டைரக்ஷன்ல போயிடுவோம். பல அபராதங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அது என்ன ஆகும்? வைஷ்ணவ கருணை கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது. நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. சோ மச் அபராதம், சோ மச் ஒஃபென்ஸ், சோ மச் என்ன சொல்றது எல்லா வகையான விஷயங்களும் நடக்கும். அப்ப என்ன நடக்கும்னா இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா சாண்டிங்ல டேஸ்ட் கிடைக்காது. ஓகேவா? எந்த அளவுக்கு வந்து சத்சங்கம் வெரி இம்பார்ட்டனோ சாது சங்கம் வெரி இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு அந்த சாது சங்கத்தை வந்து கேட்ட விஷயத்த வந்து நம்மளுக்கு ஞானத்தை விஞ்ஞானம் ஆக்குறதுக்கு அவங்களோட கருணை பக்தர்களுடைய கருணை ஆச்சரிய கருணை கிடைக்கும். அந்த கருணை கிடைக்கணும்னா நம்மளுக்கிட்ட பல குறைகள் இருக்கு வச்சுக்கங்களேன். எல்லா வகையான குறைகளும் இருக்கு. அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா அந்த ஞானம் நமக்கு விஞ்ஞானம் மாறணும். அந்த சாதுகளோட கருணை கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை இப்ப முடிஞ்சுதான் விட்டுடலாம். இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை வந்து என்னது? சாண்டிங் த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ராம 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 ஹரி. எப்ப நம்ம தொடர்ந்து நாம ஜபம் பண்றோமோ பகவான் தொடர்ந்து நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கோமோ தென் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான கருணையும் கிடைக்கும். கண்டினியூஸா நம்ம ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜபம் பண்ண நம்மளுக்கு எல்லா வகையான நன்மைகளும் வந்து சேரும். எஸ், நம்ம ஜபம் பண்ணவில்லை என்றால் நம்மளுக்கு கருணைகள் கிடைக்காது. சத்சங்கம் எடுத்ததுக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கருணை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாகவதத்துல 3வது காண்டம் 23வது அத்தியாயம் 56வது ஸ்லோகம் சொல்ல போறது என்னன்னா சங்கோ யா சம்ஸ்திரே ஏதோ அசக்சு விஹிதோ தியா சா ஏவா சாதுசு கிருத்தோ நிசங்கத்யாயா கல்பதே. Desiring for sense enjoyment is certainly part of the bondage. எப்ப நம்மளுக்கு வந்து அதிகமான ஆசைகள் நம்மளோட மனதுல இருக்குதோ எக்குமுலேட் பண்ணியிருக்கோ ரொம்ப நிறைய இருக்கோ நம்ம இந்த உலகத்துல நம்ம பந்தப்பட போறது நிச்சயம். திருப்பி இந்த பூமிக்கு வர போறது நிச்சயம். அதே மாதிரி எப்ப நம்ம நம்மளோட சாதுக்கள் மீது பக்தி மீது சாதுக்கள் மீது வைஷ்ணவர்கள் மீது அவங்களோட அசோசியேஷன் அந்த மாதிரி பக்தரோட அசோசியேஷன் அடுத்து பக்தருடைய சத்சங்கத்தை எப்ப எடுத்துக்கிறோமோ அந்த வாழ்க்கை நம்மளை வந்து என்ன பண்ண போகுதுன்னா இந்த பந்தப்பட்ட வாழ்க்கையிலேருந்து நம்மளை வந்து பகவான் லோகத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம தயாராகிருக்கோம் சொல்லி அர்த்தம். இங்க இருக்கிற என்ஜாய்மெண்ட் அதிகமா இருக்கும் போது நம்ம இந்த உலகத்துல நம்ம பந்தப்பட போறோம்னு அர்த்தம். எப்ப நம்ம பக்தரோட சத்சங்கம் எடுக்கிறோமோ நம்ம இந்த பந்தப்பட்ட வாழ்க்கையில விடுபட போறோம்னு அர்த்தம். இது ரெண்டு வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்சங்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாது சங்கம் இல்லை என்றால் நம்ம வந்து இந்த கலியுகத்துல கிருஷ்ண பக்தி பண்ணவே முடியாது. அதனால சில புரோபாத் வந்து பாத்தீங்கன்னா அவர் கடைசி காலகட்டத்துல சொல்லுவாரு கலியுகத்துல நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் நம்ம சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா இதெல்லாம் எல்லாமே இருந்தாலும் சத்சங்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிவோட்டி அசோசியேஷன் ஒன்னா கூடி நம்ம வந்து டிவோட்டி அசோசியேஷன் பண்ணலைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா
கிருஷ்ண பக்தியை வந்து உருப்படியே பண்ண முடியாது. கிருஷ்ண பக்தி இஸ் வெரி கிருஷ்ண என்ன ஆயிரும், ஸ்லோலி அது ஃபெயிலியர் ஆயிரும். சாட்சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன்ல செய்யறோம். ஓகேவா, ஆன்லைன்ல செய்யறோம். ஓகேவா, இந்த இப்ப டெக்னாலஜி இருக்கிறனால நம்ம செய்யறோம். ஆனா டெம்பிள் அசோசியேஷன், டைரக்ட் அசோசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் கொடுக்குற கிளாஸ், நம்ம கேட்கற கிளாஸ் ஆன்லைன்ல இதுவே வச்சுக்கலாம். இது 30 பேர், 30 பேர் எல்லாமே ஒரே இடத்துல கூடி பேசினா அதோட வைப்ரேஷன் ஒண்ணு வேற மாதிரி இருக்கும். அதோட பவர் வந்து ஒண்ணு வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, பட் நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்துறோம். ஆனா சத்சங்கம் இஸ் ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, நம்ம ஆன் சைட்ல நம்மளுக்கு டெம்பிள் இருந்தாலும் சரி, போத் அசோசியேஷன், 2 அசோசியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அசோசியேஷன் இல்லைன்னா, நம்ம டிஸ்கஷன் பகவான் பத்தி டிஸ்கஷன் இல்லைன்னா, நம்ம கிருஷ்ண பக்தி இஸ் கோயிங் டு டூம். நமக்கு வந்து திருப்பி அந்த கப்பையிலிருந்து வெளியாகி நம்ம கீழே திருப்பி சம்சார கடலை விழுந்துருவோம். திருப்பி சம்சார கடலை விழுந்தோம்னா என்ன அர்த்தம், திருப்பி பழைய மாதிரி நம்ம திருப்பி சென்ஸ் என்ஜாய்மெண்ட், திருப்பி பல பாவக்கரைகள் அதை பண்ணிட்டு திருப்பி பகவான் மன்னிப்பு கேட்கறது. மனசு வந்து குரங்கு மார்க்கெட்டை வைராக்கியம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் வந்து கெட்டணம் ஆயிடும். குரங்கு ஒரு மரத்துக்கு தாவிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மரத்து தாவற மாதிரி மனசு கொஞ்ச நேரம் வந்து ஆன்மீகத்துல இருக்கும். திருப்பி சென்ஸ் என்ஜாய்மெண்ட் போயிடும். திருப்பி ஆன்மீகத்துல மாறும், திருப்பி சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ல போயிடும். திருப்பி ஆன்மீகத்துல மாறும், திருப்பி சென்ஸ் என்ஜாய் போயிடும். பாவம் பண்ணிட்ட பிறகு அவங்க பாவம் மன்னிப்பு, பகவானே மன்னிச்சிருந்தேன். அப்ப திருப்பி மன்னிச்சிட்ட பிறகு ஓகே ஆன பிறகு திருப்பி வந்து திருப்பி என்ஜாய்மெண்ட் போயிடும். பரவாயில்ல, ஒரு வாட்டி தானே சொல்லி இப்ப திருப்பி வந்து மன்னிப்பு கேட்கும். மனவானே மன்னிச்சிரு திருப்பி ஓகே ஆன பிறகு திருப்பி வந்து சென்ஸ் என்ஜாய் போயிடும். திருப்பி இப்படி இதான் மார்க்கெட்ட வைராக்கியம். நம்ம பக்தர்கள் வந்து என்ன வைராக்கியம் எடுக்கணும், நம்ம மார்க்கெட்ட வைராக்கியம்னா குரங்கு வைராக்கியம். குரங்கு எப்படி மரத்துக்கு மரத்தவரையோ அந்த மாதிரி வந்து மனசு மரத்துக்கு மரத்து, அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. பக்தர்கள் நம்ம என்ன வைராக்கியமா இருக்கணும், எந்த மாதிரி வைராக்கியமா இருக்கணும், அது பேர் இருக்கு. என்ன வைராக்கியம், யார் சொல்ல முடியும்? கிருஷ்ணா உத்த வைராக்கியமா பிரபு. எஸ், வெரி குட் தேவி மாதாஜி, வெரி குட் வெரி குட். மாதாஜி, நீங்க எங்க இருந்து எந்த யூஸ் போறீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க நாங்க குவாந்தான்ல இருக்கோம் பிரபு, பஹாங்ல. குவாந்தானா? குவாந்தான். குவாந்தான் பஹாங்கா? ஆமா பிரபு. ஓகே, வெரி குட் மாதாஜி. கண்டினியூ வாங்க மாதாஜி. நீங்க ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ், யுத்த வைராக்கியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல வேர்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். யுத்த வைராக்கியா இஸ் வெரி வெரி. யுத்த வைராக்கியம்னா என்னது, நம்ம கிருஷ்ண பக்தியில நான் வந்து முன்னேற்றம் அடையணும், நான் கிருஷ்ணோட பிரேமை அடையணும். கிருஷ்ண பிரேமை தான், பகவான் அன்பு தான் இஸ் தி கோல் ஆஃப் த லைஃப். இந்த பிரிவு நம்ம அதுக்காக தான் எடுத்திருக்கிறோம். நம்ம எதுக்காக கிருஷ்ண பக்தி வந்தோம், ஓகேவா, யார் மூலியமா வந்தோம் அது பிரச்சனை இல்லை. ஆனா எதுக்காக வந்திருக்கிறோம், நம்மளோட கோல் என்னது, நம்ம எதுக்காக நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணியிருக்கோம். பிரபுபாத் எதுக்காக நம்மளுக்கு மூட்டை புக்கு கொடுத்து போயிருக்காரு. அதனால பிரபுபாத் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, அதாவது சொல்லுவாரு பிரபுபாத் சொல்லுவார், ஐ நெவர் டை. நான் எப்போதும் நான் இறக்கிறது கிடையாது. ஐ கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஐ அசோசியேட் வித் த்ரூ மை புக். நான் என் புஸ்தகம் மூலியமாக நான் எப்போதும் என் பக்தர்கிட்ட பேசி இருக்கிறேன். அதனாலதான் புக்கு படிங்க, பிரபுபாத புஸ்தகத்தை படிங்க, பிரபுபாத அசோசியேஷன் எடுத்துருக்குங்க எல்லாம் சொல்றது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஷார்ட் டு சே, இங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, புக்கு படிக்கிற கல்ச்சரே இல்லை. புக்கு விடுங்க, ஒரு போன்ல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நீட் மெசேஜ் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அது கீழே சீமோன்னு இருக்கும், திரும்பி இன்னும் நீட்டா இருந்துச்சுன்னா அந்த சீமோ பார்த்தாலே போதும், இது ரொம்ப நீட்டா இருக்கு, தள்ளி விடு, வேற சிம்பிளா எங்க இருக்கு, அந்த மாதிரி நம்ம போயிட்டோம். இப்ப படிக்கிற பழக்கமே இல்லை. ரொம்ப நீட் மெசேஜ் பிரபு, ரொம்ப நீட்டா போறீங்க பிரபு. அதுவும் ஒண்ணு வந்து என்ன பிரபு, ரொம்ப நிறைய மெசேஜ் போறீங்க பிரபு, ரொம்ப ஓவர்லோடா இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர். ஓகேவா, அதனால நான் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுதான், இப்ப அதையும் நான் குறைச்சிட்டேன். எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு முக்கியமா சில விஷயங்கள் மட்டும், சில வீடியோக்கள் கிளிப் இருந்தா மட்டும் நான் போடுறது. ஓகேவா, அதனால இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இன்னைக்கு பக்தர் சங்கம் இல்லாம நம்ம மனதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஃப்ரம் என்ஜாய்மெண்ட், பௌதிக ஆசை நம்ம பக்தர் சங்கம் எல்லாம் முடியாது. ஏன்னா சொந்த மைண்டு, மனசு, புத்தியை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. நம்மளுக்கு வி நீட் ஹெல்ப், நம்மளுக்கு வந்து ஒரு உதவி தேவை. அது என்ன உதவினா, சாது சங்க சர்வ சாஸ்திர கோய், லப மத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய். சாது சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சாது சங்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுன்னு பக்தி எங்க வரும், பக்தி எங்க வந்து உருவாகும், பக்தி பகவத் சங்க பிரஜாயிரே, பக்தி ஸ்து பகவத் சங்க பிரஜாயிரே. பக்தி எங்க வரும்னா பகவத் பக்த சங்கத்துல தான் பக்தி உருவாகும். சொந்தமா நான் பிரபு எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு பிரபு, நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணி பக்தி பண்றேன், அது முடிஞ்சு, அவ்வளவுதான், அந்த கேஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு. யார் தனிப்பட்ட முறையில் பக்தி பண்றோமோ
அவ்வளவுதான், எழுதி வச்சுக்க வேண்டாம். இன்னும் ஒரு வருஷத்துல நமக்கு இங்கே காணாம போயிருப்போம். ஒண்டியா நம்ம பக்தி பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம மனசுதான் நம்மளுக்கு மிக பெரிய எதிரி. அந்த மனசு இப்ப நல்லதா இருக்கும், ஆனா நல்லா ஞாபகம் அது வந்து பூனை மாதிரி பதுங்கிருந்து பாஞ்சு எப்படி எலிய பிடிக்குதோ, நம்ம நல்லவன் மாதிரி நம்மளை நடிச்சு நம்மளை ஏமாத்தி பிறகு நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து சென்ஸ் கொண்டு போயிடும் இந்த மனசு. அதனாலதான் டிவோட் எக்ஸ்பிரஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் டிவோட் எக்ஸ்பிரஷன் பக்தி சங்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை அடிச்சு திருத்துவாங்க. இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செய்யக்கூடாது, நம்மளை அடிச்சு திருத்துறது அங்கதான். ஓகேவா? நம்ம நேர்மையா இருந்தோம், நம்ம ட்ரூத்ஃபுல்லா இருந்தோம், நம்ம வந்து உண்மையா இருந்தோம்னா நம்மளுக்கு உண்மையான சத்சங்கம் கிடைக்கும். நம்ம வந்து நேர்மை இல்லாம கபடத்தனமா இருந்ததுன்னா பகவானோட பக்தரோட சங்கம் கிடைக்காது. ஓகேவா? தட்ஸ் த கன்க்ளூஷன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜெய். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் ஜி की जय. जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय. जय श्रीला प्रभुपाद महाराज की जय. जय गौर பிரமணந்தே. ஹரி ஹரி ஓ. ஹரே கிருஷ்ணா. எஸ், எதுவும் கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்?